விகடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம OnePlusல ரிலீஸ் ஆயிருக்கல பட்ஸ் Z2 அப்படிங்கிற ஹெட்செட் மாடல் தான் பார்க்க போகிறோம். TWS ட்ரூலி ஒயர்லெஸ் இந்த மாடலில் நிறைய ஹெட்செட்டுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓப்போவில் இருக்குது, விவோவில் இருக்குது, சாம்சங்கில் இருக்குது, சோனியில் இருக்குது. 12,500 30,000 20,000 25,000 2,500 900 600 வரைக்கும் TWSல நிறைய ஹெட்செட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா TWS ஹெட்செட் எல்லாத்துலேயுமே வந்து நாய்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே அதிகமாகவே இருக்கும். ஏன்னா துல்லியமாக நமக்கு ஆடியோவை கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறனால எங்கேயோ ஒரு பக்கம் யாராவது லைட்டாக நடந்து போயிட்டு இருந்தால் கூட அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கூட சத்தமாக கேட்கும். அப்போ தான் ஆக்டிவ் நாய்ஸ் கான்சலேஷன் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம் உள்ளே கொண்டு வராங்க. அது வந்ததுக்கப்புறம் நிறைய மாடல்கள் அடேங்கப்பா ஒன்றுமே கேட்கல, அப்படியே இந்த திவ்யமாக பிளிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் OnePlusல OnePlus Buds Pro அப்படின்னு 10,000 rupeesக்கு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். அந்த மாடல் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த மாடலில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ அந்த எல்லா ஃபீச்சரையுமே அப்படிக்கா எடுத்துகிட்டு வந்து ஒரு பிலோ வெர்ஷன் ஏற்கனவே OnePlus Buds அப்படின்னு விட்டுருந்தாலும் அது ஒரு 6,000 அப்படின்னா OnePlus Buds Z அப்படின்னு ஒரு மாடலில் அதே ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரியான ஒரு எலிப்டிக்கலான ஒரு ஷேப்பில் OnePlus Buds Z அப்படின்னு லான்ச் பண்ணி 3,000 வித்துட்டு இருந்தாங்க. எப்படி OnePlusல வந்து ஒயர்லெஸ் ஹெட்செட்ஸ் 4,000 ரூபாய் 6,000 ரூபாய் வித்துட்டு இருந்தப்போ OnePlus ஹெட்செட்ஸில் வந்து மலிவு விலை மாடல் அப்படின்னு போட்டு 2,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான தளங்களில் அது 1,200 1,500 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த TWS ஹெட்செட்லையுமே அதோட ஒரு ஸ்மால் பில்டு தான் OnePlus Buds Z2 அப்படிங்கிற மாடல் விட்டுருக்காங்க. இரண்டுக்கும் OnePlus Buds Proக்கும் OnePlus Z2 அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஷேப் தான். OnePlus Buds Proவில் இந்த மாடலில் இருக்கும். பார்க்கவே ரொம்பவே ஒரு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கும். உள்ளே இருக்கிற பீசஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த மாடலில் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பாடலுக்கோ இல்லை முந்தைய பாடலுக்கோ இல்லை பாஸுக்கோ இந்த கீழ் இருக்கிற இந்த சில்வர் பட்டனை லைட்டாக டச் பண்ணால் போதும், அடுத்த பாடல் அப்படிங்கிறது வந்துடும். இல்லை ஒரு பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோமோ எவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் வெளியே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்செட்டுக்கான சவுண்ட் இன்புட்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக மாற்ற ஆரம்பிக்கும். அது ஒன்று தான் பட்ஸ் ப்ரோவில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். பட்ஸ் Z பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா பட்ஸ் Z2 அப்படிங்கிறது பட்ஸ் Z என்ன மாடலில் இருந்துச்சோ அதே மாடலில் தான் வந்திருக்குது. இன்ஃபேக்ட் உள்ளே இருக்கிற மாடலும் அதே தான். அப்போ அடுத்த பாடலோ முந்தைய பாடலோ அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஏரியாவை டச் பண்ணணும் அப்படின்னா அது அடுத்த பாடலுக்கோ இல்லை சிங்கிள் ப்ரெஸ் அப்படிங்கிறது அடுத்த பாடல், டபுள் ப்ரெஸ் அப்படிங்கிறது முந்தைய பாடல், ட்ரிபிள் ப்ரெஸ் அப்படிங்கிறதுக்கான மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்து டிரான்ஸ்பரண்ட் நாய்ஸுக்கோ இல்லை டிரான்ஸ்பரண்ட் வாய்ஸ் ஆஃபுக்கோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே நம்ம ANC அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இதுவும் 5 மணி நேரம் தான் சார்ஜ் தரும், இதுவும் 5 மணி நேரம் தான் சார்ஜ் தரும். ஓவரால் இந்த சார்ஜிங் கேஸ் அப்படிங்கிறது 25 hours பேக்கப் இருந்தாலும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் to 5 மணி நேரம் தான் சார்ஜ் தரும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் கூட சார்ஜ் நிற்கும். மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 40 dB நாய்ஸ் கேன்சலேஷன்லேருந்து எல்லாமே அதே தான். இதில் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குது, இதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்புறம் லுக் அண்ட் ஃபீலில் இது OnePlus Buds என்ன லுக்கில் இருந்துச்சோ அதே லுக்கில் தான் இருக்குது. Z2 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டைலிஷாக நம்ம இதுக்கு முன்னாடி OnePlusல வராத ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஸ்டைலுக்காக நம்ம 10,000 கொடுக்க போகிறோமா இல்லை அதே ஃபீச்சர்ஸ் 6,000 ரூபா OnePlus சைட்டில் வந்து இப்போ 5,000 ரூபாய்க்கு விற்கிது OnePlus Buds Z2. ஸோ 5,000 ரூபாய்க்கு இதை வாங்க போகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்குது. என்னோட சாய்ஸ் என்னென்னு கேட்குறீங்க அப்படின்னா Z2 கட்டாயமாக வாங்கலாம். ஒரு ANC ஃபீச்சர் இருக்கிற ஒரு TWS ஹெட்செட் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலே சாதா ஹெட்செட்டுகளுக்கும் ANC ஹெட்செட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியும். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, பஸ் சத்தம் பின்ன வெளியே இருக்கிற சத்தம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிட்டு உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படம் உங்களுக்கு கேட்குறதாகட்டும், ஒரு பாடல் நிம்மதியாக கேட்குறதாகட்டும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் எனக்கு இருந்தால் போதும், அதுக்காக நான் ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா Z2 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இல்லைப்பா எனக்கு பாக்ஸ்லேருந்து எல்லாமே அழகாக இருக்கணும், ஒரு லுக்காக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் Buds Pro கட்டாயம் வாங்கலாம். மற்றபடி எனக்கு இது ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தால் போதும், நல்லா இருக்கணும், அதில் என்ன இருக்கோ அதே ஃபீச்சர் இதில் இருக்கா, இது ஓகேவா அப்படின்னா Z2 கட்டாயமாக வாங்கலாம். Z2க்கு காம்படிட்டிங் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா சாம்சங்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங் பட்ஸ் அப்படிங்கிறது 16,000 ரூபா மாடல் இப்போ 7,500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு போட்டி தேர்வாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி OnePlusல இருந்து பிரிந்து போன நத்திங் அப்படிங்கிற பிராண்ட் நத்திங் Air 1 அப்படிங்கிற மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் சார்ஜிங் கேஸோட வருது, அந்த மாடலுமே ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் தான் இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் தற்சமயம் ANC இருக்கிறதுல ஒரு நல்ல மாடல் அப்படின்னா OnePlus Z2. இது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிட்டு தாராளமாக வாங்க. நன்றி.